அதாவது ஏன் எங்களை ஒரு கூட்டமா வைக்கல, எங்களை ஏன் சேனையா வச்சீங்க? அப்பதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தா. ஆமென், தோத்திரம். பொல்லாத ஆவிகளின், சொல்லுங்க அந்த வார்த்தை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு. எப்ப நீங்க நிக்கிறது ஒரு கூட்டத்தோடு அல்ல, நீங்க எதிர்கொள்ள போகிறது ஒரு கூட்டத்தை அல்ல, நீங்க எதிர்கொள்ள போகிறது ஒரு சேனைய. அப்ப ஒரு சேனைய எதிர்கொள்ள வேண்டியதற்கு யார் தான் எழும்பணும்? சேனை தான் எழும்பணும். ஆண்டவர் சொல்ற, நீ எதிர்கொள்ள போகிறது ஒரு சேனைய. அப்ப நான் இனி எது எழுப்புகிறது யாரத்தான்? ஒரு கூட்டத்தை அல்ல, ஒரு குடும்பத்தை அல்ல, ஒரு தனி மனிதனை அல்ல. இனி நான் எழுப்புறது ஒரு சேனையத்தான் நான் எழுப்புவேன். நீங்க எதிர்கொள்ள போகிறது ஒரு சேனையை, எதிர்கொள்ள போகிறது ஒரு சேனை. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் தேவனிடத்தில் விசாரிக்கிறேன், ஆண்டவரே நம்ம இன்னும் விசாரிப்போம். அப்ப அவன் சேனையா வர்றதுனால எங்களை கர்த்தர் எழுப்புறி சொல்லுங்க. சேனை தேவனிடத்தில் விசாரிக்கிறேன், ஆண்டவரே நம்ம இன்னும் விசாரிப்போம். அப்ப அவன் சேனையா வர்றதுனால எங்களை கர்த்தர் எப்படி எழுப்புறி சொல்லுங்க. சேனை தனித்து இருக்குமா, கூட்டமா இருக்குமா? இணைந்து தானே இருக்கும். அப்ப இன்னைக்கு நம்ம சொல்லணும், நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துல நம்ம இணைந்து நிக்க பழகணும்டா. சரியா? எந்த இடத்துல இணைஞ்சு நிக்க பழகணும்? தரிசனத்துக்கா இணைஞ்சு நிக்க பழகணும், அழைப்புக்கா இணைஞ்சு நிக்க பழகணும், ஜபமா இணைஞ்சு நிக்க பழகணும். ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஆமை மக்களை இந்த வீட்டில் பிரச்சனை, ஒரு 10 பேர் கூடி ஜோம் பண்ணுவோம். அந்த இடத்துல 10 பேர் கூடனா அவ்வளவுதான். ஆமை, தோத்தனை தவிர்த்து தொங்க விட்டுட்டு வந்துடலாம் பொல்லாத பேய. அல்லேலூயா. சேனையா இணைந்து செயல்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிட போகிறார். வருகிற நாட்களில் எல்லா ஏரியாக்கள் தோறும் பர்டிகுலர் டைம் நான் ஜோமன வருவேன். அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைகள் இணைந்து நம்ம 1 மணி நேரம் அந்த பகுதிக்கு ஜோமன போறோம். ஆமென், தோத்திரம். நம்ம இணைந்து நிற்கணும். ஆண்டவர் தான் சொன்னார், இணைந்து செயல்படு. இணைச்சுக்குவோம் பிள்ளைகளை. தரிசனம் உள்ளவனை இணைச்சிரு, அழைப்புள்ளவனை இணைச்சிரு. ஏதாவது செய்யலாம்னு சொல்றவனை என, ஒண்ணுமே தெரியாது 10 நிமிஷம் ஜோமன தெரியவனை இணைச்சிரு. இணைந்து நில்லுங்கள். இது ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு சேனை. இன்னைக்கு ராத்திரி பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சேனைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் அசாதாரணமானவர்களாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா.